என் இயேசு தருகிறார் என்றும் ஆனந்தம். என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். என் தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாதபடிக்கு கரங்களில் ஏந்துவார். நம் பாதம் கல்லில் மோதாதபடிக்கு கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஹோசன்னா ஹோசன்னா உன்னதத்தில் ஹோசன்னா, ஹோசன்னா ஹோசன்னா உன்னதத்தில் ஹோசன்னா. உம்மை உயர்த்திடுவோம் துதி நிறைவுடன். கர்த்தரே நீர் உயர்த்திடுவீர். ஹோசன்னா ராஜராஜனே. ஹோசன்னா 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 in the highest. Hosanna, Hosanna, Hosanna in the highest. Lord, we lift up your name with a heart full of praise. Be exalted, O Lord my God. Hosanna in the highest. Glory, glory, glory to the King of Kings. Glory, glory, glory to the King of Kings. Lord, we lift up your name with a heart full of praise. Be exalted, O Lord my God. Oh, glory to the King of Kings. மகிமை 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 ராஜராஜனுக்கே. மகிமை மகிமை
ராஜனுக்கே உம்மை உயர்த்திடுவோம், துதி நிறைவுடன் கர்த்தரே நீர் உயர்ந்திடுவீர், மகிமை ராஜராஜனே. இயேசுவே நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதுவரை எங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி 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 நன்றி. இம்மட்டுமாய் எங்களுடைய வாழ்க்கையில் உதவி செய்த எபினேசரே உமக்கு நன்றி 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 நன்றி. ஆண்டவரே, நாங்கள் பலவீனப்படுகின்ற நேரத்திலெல்லாம் உம்முடைய பலனை தந்தீரே, உமக்கு நன்றி 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 நன்றி. ஆண்டவரே, நாங்கள் சுகவீனத்தோடு காணப்படுகின்ற நேரத்திலெல்லாம் உம்முடைய சுகத்தை தந்தீரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே, சமாதானமேயோடு இருக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தையா எங்களுக்கு தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தையும் உனக்கு வைத்து வைத்து போகிறேன் என்று சொன்னபடி ஆண்டவரே எங்களுடைய வாழ்நாட்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட்டீரே, அதற்காக உமக்கு நன்றி 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 செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வானாதி வானங்களுக்கு மேலாக உயர்ந்த தேவனாயிருந்தோம், அவர் தாழ்மையுள்ளவர்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவனாயிருக்கிறார். ஏனென்றால் வேதவசனம் சொல்லுகிறது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் உண்மையாகவே தாழ்மையுள்ளவனை அவர் கண்ணோக்கி பார்க்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதவசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கும் வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பூமிக்கும் வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய கிருபை நம்மோடு கூட இருப்பதனால் தான் நாம் இந்த இடத்தில் நாம் நின்று அவரை விடுதலையோடு கூட ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பேருக்கு இந்த ஸ்லாக்கியம் இல்லை, எத்தனையோ வட மாநிலங்களில் கூட இந்த ஸ்லாக்கியம் இல்லை. ஆனால் கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தி இந்த இடத்தில் அவரை விடுதலையோடு ஆராதிக்கும்படியாக நம் தேவன் நமக்கு பாராட்டின கிருபை உண்மையாகவே பெரியது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் நிர்மூலமாகாமல் நிற்பது அவருடைய கிருபையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. உண்மையாகவே அவர் நம்மேல் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஒப்பு கொடுத்தவர்களா இந்த பாடலை பாடுவோமா? தம் கிருபை பெரிதல்லோ என்ற பாடல். கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் மரே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே.
வேத வசனம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மறந்து கர்த்தர் சொல்லுகிறார் என்று. ஹல்லேலூயா. அவர் இதுவரை நம்மை விட்டு அவருடைய கிருபை விலக்காது இருந்ததற்காக நாம் நன்றி செலுத்துவோமா? கர்த்தர் நம்முடைய துதி ஸ்தோத்திரங்கள் நாம் ஏற்றுக்கொண்டபடியால் நாம் யாவரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் உங்களோடு கூட இணைந்து கர்த்தரை தொழுது கொள்ளவும் தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த மேலான கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளுக்குரிய செய்தியினுடைய தலைப்பு இயேசுவோடு கூட இருங்கள். அதற்கு ஆதாரமான வசனத்தை சில வசனத்தை நாம் வாசிப்போம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவனை நோக்கி, ஆசாரே, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை கூறுவார். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த புதிய மாதத்தில் போன மாதம் கூட ஒரு சில பகுதிகளை உங்களோடு கூட இயேசுவோடு இருக்க வேண்டும் என்று நான் பகிர்ந்து கொண்டேன். அதை தொடர்ச்சியாக நான் பேசுகிறேன். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த புதிய மாதத்தில் என்னோடு கூட இருங்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆகவே கர்த்தரோடு கூட இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். அவர் இருக்கிறார். நாம் கர்த்தரோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். தயவு செய்து நீங்கள் எல்லாம் என்ன பார்க்கணும். நீங்கள் பின்னாடி இருக்கிறவங்களாம் என்ன தயவு செய்து என்னை பார்க்கணும். ஆகவே ஆண்டவர் இந்த காலவெளியில் பேசி கொண்டு இருக்கிறார். ஏதோ விளையாட்டுக்காக நான் பேச வரல. கர்த்தர் என் இருதயத்தில் வைத்த பாரத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏதோ சர்ச்சுக்கு போகணும், ஒரு செய்தி கொடுக்கணும், அப்படி இல்லை. நாங்கள் இன்னைக்கு இல்லை, அப்படி நம்ம சபை கிடையாது. ஆகவே கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரோடு கூட இருங்கள், அவர் உங்களோடு கூட இருப்பார். தாவீதை எடுத்துக்கொள்ளுங்களேன். அவர் என்ன தெரியுமா சொல்கிறார்? எடுத்த உடனே துன்மார்க்கருடைய வழியில் என்ன செய்ய மாட்டேன், ஏன் நடக்க மாட்டேன்றாரு? துன்மார்க்கரோடு கூட நடந்தானா அவர் துர்மார்க்கமாக மாறிடுவார். துன்மார்க்கரோடு கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தாருன்னா துன்மார்க்கமாக மாறிடுவார். இப்போ நம்ம பிள்ளைங்கள்லாம் நல்ல ஸ்கூலில் படிக்கிறாங்க, 12th படிக்கிறாங்க, காலேஜ் போகிறாங்க. காலேஜ் போனவுடனே ஸ்டைலில் மாறிடுறாங்க. ஏன் மாறுறாங்க? அவங்க யாரோடு கூட பழகிறார்களோ அவங்க போலவே என்ன செய்கிறாங்க, மாறி விடுறாங்க. இன்றைக்கி பேஷனை பார்த்தீங்கன்னா இங்கே கம்மல், இப்படி கட்டு, இப்படி மேலே நிட்டு, இதெல்லாம் பேஷனாக மாறுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க யாரோடு கூட இருக்கிறாங்க, பேஷனோடு கூட இருக்கிறாங்க. அப்போ பேஷனாக யாரும் குறை சொல்ல வரல, யாரும் உங்களை காயப்படுத்த விரும்பலை, யாரும் உங்களை நான் குற்றப்படுத்த விரும்பலை. உண்மையை நான் பேசுகிறேன், சத்தியத்தை சொல்லுகிறேன். அப்போ பேஷனோடு கூட இருந்தால் நான் பேஷனாக மாறி விடுகிறேன். துன்மார்க்கரோடு இருந்தால் நான் துன்மார்க்கராய் மாறி விடுகிறேன். பாவிகள் வழியில் நான் நடந்தால் தாவீது சொல்ல, நான் பாவிகள் வழியில் நடவாமலும். அப்போ பாவிகள் வழியை விட்டு விலகுகிறார், துன்மார்க்கருடைய வழியை விட்டு விலகுகிறார், பரியாசருடைய வழியை விட்டு விலகுகிறார். ஆகவே விலகி இந்த கிருபையின் காலங்களிலே நீங்கள் எல்லாவற்றையும் விட்டு விலகி 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 இயேசுவோடு கூட இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கைகளை உயர்த்தி ஆமாம் நிலையிலே சொல்லுவோமா? நல்ல ஒரு பாடகரோடு நீங்கள் சேர்ந்து பாருங்களேன், நீங்கள் நல்ல பாடுற ஆளாக மாறிடுவீங்க. நல்ல ஜெபிக்கிறவங்களோடு கூட நீங்கள் சேர்ந்து பாருங்கள், நீங்கள் ஜெபிக்கிற ஆளாக மாறிடுவீங்க. நல்ல ஊழியம் செய்கிற ஒரு ஆட்களோடு நீங்கள் ஒரு உறவு வச்சுன்னா நல்ல ஊழியக்காரர்களாக மாறிடுவீங்க. ஆகவே யாரோடு நம்ம ஐக்கியம் கொள்ளுகிறோமோ, யாரோடு உறவு வைத்து கொள்கிறோமோ, அந்த உறவின் அடிப்படையில் தான் நாம் மாறுகிறோம். நான் மாறவில்லை, நான் வைத்திருக்கிற ஐக்கியம் என்னை மாற்றுகிறது. கைகளை உயர்த்தி
ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சோமா. ஆகவே இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இயேசுவோடு கூட இருக்க வேண்டும். அப்படி இயேசுவோடு கூட இருக்கும்போது, போன மாதத்தில் பேசின இயேசுவோடு இருந்த ஒரு பெண் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஒரு வீட்டுக்கு இயேசு போகிறாரு, 2 பெண்கள் ஒரு ஆண் இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே இயேசுவை பழகிறாரு, சாப்பிட்றாரு, ஐக்கியம் கொள்கிறாரு. ஆகவே ஒரு பெண் ஆண்டவருக்கு பணிவிடை செய்வதற்காகவே அதுவே அவள் நோக்கமாக இருக்கிறாள். ஆனால் ஒரு பெண் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறாள். ஆகவே ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறாரு, இவள் என்ன செய்யணும், உலகத்தில் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஒரு மனிதனுக்கு வேண்டிய நல்ல பங்கு தேவனோடு கூட இருப்பது தான் நல்ல பங்கு. அவள் தெரிந்து கொண்டாள் என்று சொல்லுகிறார். அந்த வீட்டில் ஒரு மரணம் நடக்கிறது. அந்த மரித்து 4 நாள் ஆயிடுச்சு. அந்த மரணம் மரித்து 4 நாள் ஆன பிறகு நாரி போகிவிட்டது என்று சொல்லுகிறாள். ஆகவே இயேசு மறுபடியும் அந்த வீட்டுக்கு வருகிறாள். அந்த வீட்டுக்கு வரும்போது அந்த பாதத்தில் உட்கார்ந்திருக்கிற ஓடி என்ன செய்கிறாள், ஆண்டவருடைய பாதத்தில் மறுபடியும் விழுகிறாள். பாருங்க, அவருடைய பயிற்சி பாருங்க. ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறவ எப்பொழுதும் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து இருப்பாள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே அந்த ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்த உடனே அவளை விழுது அழுகிறாள். இயேசுவும் அழுகிறார். அழுத பிறகு அவளை பார்த்து சொல்றாரு, எங்க வச்சிருக்கிறீங்கன்னு சொல்றாரு. அங்க போறாரு. போன உடனே இயற்கைக்கு மரித்த 4 நாள் கழித்த சரீரத்தை மீண்டும் எழுப்பி தன்னுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற நல்ல பங்கை தெரிந்து கொண்ட தம்மோடு கூட ஐக்கியமாக இருக்கிற அந்த மகளுக்கு, அந்த குடும்பத்தாருக்கு மரித்து போனவனை இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்து வீட்டில் குடியிருக்க பண்ணினார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அப்போ நல்ல பங்கை, தேவனோடு கூட இருக்கிற ஒரு நல்ல பங்கை, இயேசுவோடு கூட இருக்கிற அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு நல்ல பங்கை நீங்கள் அந்த புதிய மாதம் தெரிந்து கொண்டீங்கன்னா, நான் கர்த்தருடைய நாமத்தினால தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல பங்கை தெரிந்து கொண்டீங்களால் கண்டிப்பாக அற்புதம் நடக்கும். ஆக 2வது நிலை, போன மாதத்தில் உங்களோடு கூட பேசிகிட்டு இருந்தேன். கர்த்தர் 2வது நிலையில் பார்க்கும்போது ஒரு இயேசு மரித்து விட்டார், அடக்கம் பண்ணி விட்டார்கள். எல்லாரும் இயேசு மரித்த பிறகு பேதுரு சீஷர்லாம் மறுபடியும் மீன் பிடிக்க போயிட்டாங்க. எல்லாரும் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. ஆனால் ஒரு லேடி மட்டும் என்ன செய்கிறாங்க, இயேசுவை தேடுறா. எங்க வச்சிருக்கிறாங்க, அவளை கல்லறையில் போய் இயேசுவை தேடுறா. ஏன்னா அவளை இயேசு 2-3 நாள் அவளால் இயேசுவை பார்க்காம இருக்க முடியல, இயேசுவோடு ஐக்கியம் கொள்ளாமல் இருக்க முடியல. அவள் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து போய் அந்த கல்லறையில தேடுறா. பாருங்க, எத்தனையோ மக்கள் இயேசுவை பின்பற்றி வந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் தரிசனமாகவில்லை. இயேசுவோடு கூட ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று தேடின அவளுக்கு கர்த்தர் உயிர் தெழுந்து முதலில் தரிசனமானார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். பிரைஸ் நாளிலே சொல்லுவோமா? கர்த்தரோடு கூட ஐக்கியமாக இருக்க வேண்டும் தேடும்போது, இயேசுவை தேடும்போது, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனால் ஆசீர்வாதம் வரும்னு நினைக்கிறாங்க. வராது. நிறைய பேர் நினைக்கிறாங்க கோயிலுக்கு போயிட்டு ஆசீர்வாதம், கோயிலுக்கு போனால் ஆசீர்வாதம், கோயிலுக்கு வந்தாலும் கர்த்தர் தான் இறங்கணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அலையிலே சொல்லுவோமா? அலையிலே சொல்லுவோமா? நீங்களாம் சொல்ல கையெல்லாம் உயர்த்த மாட்டீங்க. கோயிலில் வந்துக்கிற எனக்கு யார் இறங்கணும்? யார் இறங்கணும்? கர்த்தர் தாங்க இறங்கணும். என் சூழ்நிலையை மாற்ற யாருங்க இறங்கணும்? கர்த்தர் தாங்க இறங்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், நிறைய பேருடைய இன்றைக்கி வெளிச்சம் வேறு விதமாக இருக்குது, பார்வை வேறு விதமாக இருக்குது. 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் 1/2 மணி நேரம் போய் உட்காந்துட்டா போதும் அப்படின்னு நினச்சோம். அப்படி மீதி எல்லாம் சரியாயிட்டு இல்லவே இல்லை. அவள் தேடுறா, கர்த்தரை தேடுறா. கர்த்தர் இயேசுவோடு ஐக்கியமாக இருக்க கர்த்தரை தேடுகிறாள். இயேசுவோடு கூட இருக்க, இயேசுவோடு கூட பேச, இயேசுவோடு பார்க்க, அவருடைய முகத்தை பார்க்க, அவருடைய ஆலோசனை கேட்க, அவருடைய வல்லமையை பார்க்க, அவருடைய மகிமையை பார்க்க இயேசுவை தேடுகிறாள். ஆகவே தேடுகிற அவளுக்கு தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? தரிசனமாகிறார். 2வது நிலை, மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் இயேசுவை வாழ்க்கையில் தேடிக்கொண்டே இருங்கள், அவர் உங்களுக்கு தென்படுவார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஆமென். நிலையிலே சொல்லுவோமா? தேடுகிறவர்களுக்கு என்ன இல்லை? கர்த்தரை தேடுகளுக்கு என்ன இல்லை?
குறைவே இல்லை. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தரை நீங்கள் தேடணும். கர்த்தரை தேடுகிற தனிப்பட்ட 6 நாட்கள் நீங்கள் கர்த்தரை தேடிங்கன்னா 7வது நாள் நீங்கள் முதல் ஆளாக கர்த்தரை தேடுற ஆளை நிற்பீங்க. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அலையிலே சொல்லுவோமா? எங்கே போனாலும் நீங்கள் கர்த்தரை தேடுற ஆளாக மாறிடுவீங்க. ஆகவே இரண்டாவது நிலை கர்த்தரை தேடுகிறவர்களாக மாற வேண்டும். இன்னொரு யோப்பா பட்டணத்தில் ஒரு மனுஷர் இருக்கிறார். அவர் வேறு 100க்கு அதிபதி. ஆகவே 100க்கு அதிபதி அதிகாரம் உள்ளவனாக இருந்தாலும் அவள் குடும்பத்தோடு கூட ஜெபம் பண்ணுகிற வீடாக இருந்தது. அப்போ பாருங்க, புதிய ஏற்பாட்டில் அவர்கள் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுற வீடாகவே இருந்தது. ஜெபம் பண்ணுற வீடாக இருந்ததுன்னு என்ன அர்த்தம்னா, இயேசுவோடு கூட பேசுகிற வீடாக இருந்தது. ஆமென் சொல்லுவோமா? அலையிலே சொல்லுவோமா? நீங்கள் நிறைய மனுஷரோடு தான் நாம் பேசியிருக்கிறோம். ஃபோனில் பேசிகிட்டே இருக்கிறோம். பேசுகிறதுனால சொற்கள் மிகுதினால பாவம் இல்லாமல் இப்போ எத்தனையோ பாவம் செஞ்சுட்டே இருக்கிறோம், பேசிகிட்டே இருக்கிறோம். ஆனால் இயேசுவோடு பேசணும்னு சொல்லும்போது தூக்கம் வருது. இயேசுவோடு பேசுனா சோர்வு வருது. இயேசுவோடு பேசுனா கொட்டா அப்படி கொட்டாவி வருது. ஆனால் இயேசுவோடு பேசுகிற நிலை எனக்கு என்ன செய்யல. இன்னைக்கு வீட்டில் பண்ண ஸ்தோத்திரம் இயேசுவோடு பேசணும்னா கொஞ்சம் அப்படியே மயக்கம் வருது. ஆனால் இந்த மனுஷனை பார்க்கும்போது நீங்கள் அப்போஸ்தலர் இங்கே 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் போய் பாருங்கள். அங்கே இயேசுவோடு கூட இரவும் பகலும் இயேசுவோடு கூட பேசுகிற வீடு. அந்த வீட்டுக்குள்ளே பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்ததையா. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவையா. அந்த வீட்டில் தரிசனம் வந்ததையா. அந்த வீடு கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற வீடாக மாறிடுச்சுயா. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அல்லேலே சொன்ன கையெல்லாம் உயர்த்த மாட்டேல. அல்லேலூயா. அதனால ஜெபம் பண்ற வீடாக இயேசுவோடு கூட இருக்கிற வீடாக மாறினா அக்கினி இறங்கி வரும். அந்த வீட்டில் கண்டிப்பாக ஊழியம் நடக்கும். அந்த வீட்டில் பரலோக தரிசனம் வரும். அங்கே பேதுரு வராரு, அந்த வீட்டில் ஜெபம் பண்ணுறது ஆலோசனை வருது. அங்கே தேவதை சொல்கிறான், பேதுரு வராரு, ஊழியக்காரரு பிரசங்கம் பண்ணுறாரு. அங்கே ஞானஸ்தானம் நடக்குது, அங்கே அபிஷேகம் நடக்குது, அங்கே ஆராதனை நடக்குது. அது சபையாக மாறிடுச்சு. அந்த வீடு சபையாக மாறிவிட்டது. ஆகவே தேவனோடு கூட இருக்கிற வீடு பரிசுத்த ஆவி நிறைந்த அபிஷேகம் நிறைந்த வீடாக மாறிவிட்டது. இன்றைக்கு 4வது காரியம் இன்றைக்கு உங்களோடு பேச விரும்புகிறேன். இயேசுவோடு கூட இருங்கள். என்ன செய்யணும்னு சொன்னால் யோவான் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். ஆகவே 4வது காரியம், இயேசுவோடு இருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். திராட்சை செடி திராட்சை பழம் தானே வரும். மாதுளம்பழம் மாதுளம் தானே வரணும். அப்போ இயேசு திராட்சை செடி. நல்லா பிள்ளைங்கள்லாம் கவனிக்கணும். பெரியவங்க நீங்கள்லாம் தயவுசெய்து என்ன பார்க்கணும். நீங்கள் தயவுசெய்து தம்பிங்கள்லாம் தம்பி சைடில் வருங்கால பாஸ்டர்களே ஊழியர்களே என்னை பாருங்கப்பா. நீங்களும் அதனால் இயேசுவோடு கூட இருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அப்போ இயேசுவோடு கூட இருக்கும்போது திராட்சை செடி அது கொடி. அப்போ செடியில் கொடி இணையணும். அப்போ நெருக்கமாக மாறணும். திராட்சை செடி இல்லாமல் கொடி வளர்ச்சி வராது. இன்றைக்கி நிறைய பேர் வளர்ச்சி வளரணும் வளரல மாட்டுது. கனி கொடுக்க மாட்டுது. கசப்பான கனி கொடுக்குது. மாம்சத்துக்குரிய கனி கொடுக்குது. மாம்சத்தில் யோசிக்குது, மாம்சத்தில் பேசுது, மாம்சத்தில் திட்டுது, மாம்சத்தில் அழிக்குது, மாம்சத்தில் என்ன செய்யணும் நரகமாக்குது. ஆனால் இன்றைக்கி கொடியில் கனி வர மாட்டுது, வளர்ச்சி இருக்க மாட்டுது. வளர்ச்சி வரணும்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் விசுவாசிகளாக இருக்கக்கூடாது. நீங்கள் சீஷர்களாக மாற வேண்டும். விசுவாசிகள் அடுத்த நிலை சீஷர்களாக மாற வேண்டும். விசுவாசிகள் அத்தனை பேரும் சீஷர்களாக மாற வேண்டும். அடுத்த நிலை. அப்போ கனி கொடுக்கணும். அப்போ நிலைச்சிருந்தால் தான், இயேசுவோடு கூட இருந்தால் தான் நீங்கள் கனி கொடுக்க முடியும். அப்போ நிலைத்திருக்கிற அந்த இயேசுவோடு இருக்கிற அந்த செடியை அவர் சுத்தம் பண்ணுவார். நிலைச்சிருந்தா தானே தப்புப்பா, பேசாதப்பா, நடக்காதப்பா அப்படின்னு சொல்லுவார். இயேசுவோடு இருந்தால் தானே. இப்போ ஒரு அம்மா இங்கே இருக்கிறாங்க, பாஸ்டர் அம்மா இருக்கிறாங்க, ஆவிக்குரிய அம்மா இருக்கிறாங்க. முகஸ்துதிக்காக யாரும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, சும்மா சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். இங்கே இருக்கிறாங்க. இப்போ எதனா செய்யும்போது இது செய்யாதீங்கன்றாங்க, இது பண்ணாதீங்க. அவங்களோட ஐக்கியமாக இருந்தால் தான் இதை செய்யக்கூடாது, இதை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆவிக்குரிய வழிநடத்தல் கிடைக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு ஆவிக்குரிய நிலையை சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ இயேசுவோடு கூட இருந்தால் தான் அவர் சத்திய ஆவியானவர் உலகத்தை குறித்தும் நீதி குறித்தும் கண்டித்து உணர்த்த முடியும்.
அப்போ இயேசுவோடு கூட இருக்கும்போது நீங்கள் இயேசுவை போல உங்கள் வாழ்க்கை மாறிவிடும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? அலையிலே சொல்லுவோமா? இயேசு அன்புள்ளவர்னா நீங்களும் அன்புள்ளவளாக மாறிடுவீங்க. ஆகவே ஆவிக்குரிய கனிகள் நிறைந்தவளாய் மாறிடுவீங்க. ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன், நேரம் குறைவதால் சுருக்கமாக பேசுகிறேன். உங்களுக்கு புரிந்து கொள்கிற மாதிரி உங்களுக்கு ஏற்ற செய்தி நான் சொல்கிறேன். ஆகவே இயேசுவோடு கூட இருக்க 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 இயேசுவோடு நிலைத்திருக்க 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 நான் மாறிக்கொண்டே இருக்கிறேன். உபதேசம் என்னை மாற்றுகிறது, ஆலோசனை மாற்றுகிறது, சத்திய ஆவியானவரை மாற்றுகிறார். அவருடைய அபிஷேகம் என்னை உணர்த்துகிறது, அவருடைய வழிநடத்தல் உண்டாகிறது, என் சிந்தனை மாறுகிறது, என் உணர்வுகள் மாறுகிறது, என்னுடைய பேச்சு மாறுகிறது, என் எண்ணங்கள் மாறுகிறது. நான் மாம்சத்தை மேற்கொள்ளக்கூடிய நிலைக்குள் எனக்குள்ள உண்டாகிறது. மாம்சத்தை அதை கையாளக்கூடிய உணர்வு உள்ளவனாக என்னை மாற்றுகிறார். என்னை மனசை மாற்றி 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 என் மனதை புதிதாக மாற்றி மாற்றி கிறிஸ்துவின் சுவாபமுடையவர்களாக என்னை மாற்றி விடுகிறார். அலையிலே சொல்லுவோமா? அலையிலே சொல்லுவோமா? அப்போ நமக்கு இயேசுவோடு கூட நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கணும். ஒரு சின்ன நீங்கள் கோயில் முடிச்சோன்னா உங்களை ஒரு பிரதர் திட்டுறாருன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அமைதியாக இருப்பீங்களா? சிரிச்சிட்டே இருப்பீங்களா? நீங்கன்னா சோதிச்சு பாருங்க, யாராவது ஒருத்தர் திட்டி பாருங்க. கோயில் முடிஞ்ச உடனே உடனே என்ன செஞ்சிருவாங்க? என்ன செஞ்சிருவாங்க? என்ன செஞ்சிருவாங்க? கனி இருந்துச்சுன்னா என்ன செய்வாங்க? ஆவிக்குரிய கனி இருந்தா என்ன செய்வாங்க? சிரிச்சிட்டே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, கோவத்தை காட்டி சிரிச்சிட்டே அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் கனி இல்லைன்னா என்ன செஞ்சிருவாங்க? காலரை பிடிச்சி அடிக்கிறாங்களாங்கிறாங்க. ஒரு அம்மா, நான் சொல்கிறேன், முன்னாடி சொல்லியிருக்கிறேன், நல்லா அந்நிய பாஷை பேசி அபிஷேகத்தில் நிறைந்தவங்க. நான் ஒரு நாள் ஏரியாவுக்குள்ளே போகிறேன், தண்ணி சண்டை, தண்ணி புழாவுடைய சண்டை. நான் தாழ்மையாக சொல்கிறேன், இங்கே இருக்கிறாங்களே என்னன்னு தெரியல, இல்லைன்னு நினைக்கிறாங்க. தாழ்மையாக சொல்கிறேன், அந்த நல்ல பாவாடை தூக்கி இடுப்பில் கொட்டி அப்படியே அம்மா அப்படியே கத்துறாங்க, கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுகிறாங்க. நான் பைபிளை வச்சுன்னு சொல்கிறேன், கர்த்தருடைய ஆளு தான், அப்படியே நான் உக்காந்துட்டேன். நான் அப்போ நிறைய பேர் சர்ச்சுக்கு வர்றதுனால ஒரு ஆவிக்குரிய இல்லை சபைக்கு வர்றதுனால நான் ஆவிக்குரிய வளர்ந்துட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை, இயேசுவோடு இருந்தால் தான் வளர்ச்சி வரும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அலையிலே சொல்லுவோமா? அலையிலே சொல்லுவோமா? இயேசுவோடு இருந்தால் தான் வளர்ச்சி வரும், சுவாபம் மாறும். கலாத்தியர் 5:22 சொல்லுகிறது, ஆவியின் கனிகள் அன்புன்றார், சந்தோஷன்றார், சமாதானம், உபத்திரங்களை சகிக்கும். ஆவியின்குரிய கனி இருந்தால் என்ன பிரச்சனை வந்தாலும் சகிக்கும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும் சகிக்கும், எத்தனை பிரச்சனை வந்தாலும் சகிக்கும், எத்தனை கஷ்டம் வந்தாலும் சகிக்கும். ஆகவே மாம்சத்தின் கிரியைகள் கலாத்தியர் 5:19 சொல்லுறது, அது விபச்சாரம், வேசித்தனம், அது அசுத்தம், அது காம விகாரம், விக்கிராராதனை, அது பிள்ளி சூனியம், அது பகை, அது விரோதம், அது வைராக்கியம், அது கோபம், அது சண்டை, அது பிரிவினை செய்யும், அது மார்க்க பேதம் பண்ணும், அது பொறாமை கொண்டு வரும், அது கொலையை கொண்டு வரும், வெறிகளை கொண்டு வரும், களியாட்டத்தை கொண்டு வரும்னு சொல்றார். ஆகவே இந்த மாம்சத்தின் கிரியைகள், ஆகவே இயேசுவோடு கூட இருக்க 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 சொரணை இல்லாதவளாக சுயம் செத்து போயிடும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். நான் இயேசுவோடு கூட இருக்க நான் செத்து போயிடுவேன், கிறிஸ்து எனக்குள்ளே உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வெளிப்படுவார். அலையிலேயே சொல்லுவோமா? அலையிலேயே சொல்லுவோமா? இயேசுவை போல மாறிடும். இயேசுவை திட்டினாங்க, அடிச்சாங்க, கன்னத்தில் அடிச்சாங்க, இயேசு அமைதியாக இருந்தார். இயேசுவை முள்ளால் குத்துனாங்க. இந்த முள்முடி நம்ம தலைமையில தான் தலை, அந்த தலைக்குள்ளே இப்படி முள்ளை குத்துனா நிற்குமா? இல்லை உள்ள குத்தி முள்ளு வெளியில் வந்தால் நிற்குமா? யோசித்து பாருங்க. அப்போ தலையில் முள்ளை குத்தி வெளியில் வந்திருக்கணும், இல்லை மேலே இருக்க முள்ளு உள்ள குத்தி வெளியில் வந்திருக்கணும், அப்போ தான் முள்முடி நிற்கும். அப்போ முள்முடி குத்தும் போது கூட இயேசு அமைதியாக தான் இருந்தார். ஆணி வச்சு ஒரு பெரிய மரம், இது ஒரு டேபிள், ஆனால் சிலுவை கட்டை, அந்த கட்டையில் ஆணி வச்சு அடிக்கணும்னா எவ்வளோ பெரிய ஆணியாக இருக்கணும், இல்லை எவ்வளோ நீட்டாக இருக்கணும். அதை கையில் இறுக்கி பிடிச்சி அடிக்கும் போது அமைதியாக தானே இருந்தார். அப்போ இயேசுவிலே நிலைத்திற, இயேசுவோடு கூட இருக்கும்போது துன்பங்கள் வரும்போது, பொறுமை உபத்திரங்கள் வரும்போது, அவமானங்கள் வரும்போது இயேசுவை போல நீங்களும் அமைதியாக தான் இருப்பீங்க. அலையிலே சொல்லுவோமா? அலையிலே சொல்லுவோமா? ஆகவே கனிகளை கொடுக்கிறவர்களாக மாறிடுவோம். ஆகவே இயேசுவோடு கூட இருங்கள், நீங்கள் கனிகளை கொடுக்கிறவர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். 5வது காரியம், இயேசுவோடு கூட இருந்தால் நம்முடைய சிந்தையை கர்த்தர் செய்கிறார், தாழ்மை உள்ள சிந்தையாக மாற்றுகிறார். இதுக்கு வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம்
5வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். 8வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். கிறிஸ்து இயேசுனுடைய சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. 5வது வசனம். இது 6வது வசனம் கொஞ்சம் நல்லா கவனிங்க. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் தம்பி 6வது வசனம், அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தார், அவர் தேவனாய் இருந்தார், தேவனுடைய சாயலாய் இருந்தார். ஆதியில 3 இருந்தது, வார்த்தை இருந்தது, ஆவி இருந்தது, ரூபம் இருந்தது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆதியில என்ன இருந்ததுங்க? வார்த்தை இருந்தது. வேற என்ன இருந்தது? ஆவி இருந்தது. அவருக்கு என்ன இருந்தது? அவர் ரூபத்தின் அவருடைய சாயலாக தான் மனுஷன் என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். சாயல் இருந்தது. வார்த்தையினால் தான் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆகவே அவர் ஜலத்தின் மேல் என்ன செய்தார்? அசைவாடி கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு உருவம் இருந்தது. அவர் உருவத்தின்படி தான் மனுஷனை படைக்கும். 2 கண்ணு, 2 காது, ஒரு வாய். அவருடைய சாயலாக அவருடைய ரூபத்தின்படி தான் மனிதனை சிருஷ்டித்தார். இது 3 பழைய ஆதியில் இருந்தது. அவர் யெகோவா என்னும் நாமல் தேவனாயிருந்தும் சூரியனை படைத்தவரை எப்படின்னு சூரியனை பார்க்க முடியும், இந்த வெயில தாங்க முடியலன்னு சொல்றோம், இங்க உஷ்ணமாகுதுன்னு சொல்றோம். அப்போ சூரியனை படைத்தவர் எப்படிப்பட்டவராக இருப்பாரு? சூரியனை படைத்தவர் எவ்வளவு வல்லமையுள்ளவரை பாரு. அவர் என்ன செய்ய? தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடி. அப்படின்னா அந்த சமமாயிருப்ப அந்த ஸ்தானத்தை விட்டு கீழே இறங்கி வரதான் கிறிஸ்துவினுடைய சிந்தை. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அடுத்த வசனம் 7வது வசனம் சொல்லுகிறது, அவர் தம்மை தாமே என்ன செய்தார்? வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலை என்ன செய்தார்? மாறினார். 8வது வசனம் சொல்லுது, கிறிஸ்துவனுடைய சிந்தை என்னங்க? தாழ்மை. சிலுவை மரண பரிந்தும் தாழ்மையாய் கைகளை தன்னை தாழ்த்தினார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ இயேசுவோடு கூட இருந்தா என்ன சிந்தை நமக்கு வரும்? என்ன சிந்தைங்க? என்ன சிந்தைங்க? தாழ்மையின் சிந்தை வரும். அப்ப இயேசுவோடு கூட இருந்தா தாழ்மையின் சிந்தை இருந்தாதான் சின்னவங்களுக்கும் ஊழியம் செய்ய முடியும், பெரியவங்களுக்கும் ஊழியம் செய்ய முடியும், சின்னவங்களுக்கும் பணிவிடை செய்ய முடியும், பெரியவங்களுக்கும் வெளியே செய்யலாம். அப்ப தாழ்மை உள்ளவர்கள் தான் என்ன கொடுக்கிறாரு? கிருபையின் வரங்களை கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப கிறிஸ்துவின் சிந்தைனா என்னங்க? தாழ்மையின் சிந்தை. இயேசுவோடு கூட இருந்தா நீங்க என்ன பாருங்க, ஒருத்தர் காலை பிடிப்பீங்க. நான் அம்மா கூட ஊழியத்துக்கு போயிருந்தேன். வெள்ளிக்கிழமை பாஸ்டர் அம்மா கூட போயிருந்தேன். ஒரு பாஸ்டர் உடம்பு சரியில்லை, தலையில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல அருமையான அண்ணன் அண்ணன் தங்கராஜ் அண்ணன் ஊழியம் செஞ்சாங்க. நான் ஜெபம்லாம் பண்ணிட்டோம். ஜெபம் பண்ணி முடிச்சிட்ட உடனே நான் திரும்பி பார்த்தேன், அம்மா அப்பா இந்த பாஸ்டர் காலை தொட்டாங்க. நான் அதை கவனித்தேன். அவங்க ஆனால் அவர் வயசில் இவங்க பெரியவங்க, அவர் சின்னவர் அவர். ஆனால் நான் என்ன பார்த்தேன், அங்கே அந்த நிலையில் இருந்தாலும் கூட அவங்கள்ட்ட இருந்து அந்த தாழ்மையை எனக்கு சட்டன்லி என்ன தலையில் அடித்த மாதிரி இருந்தது. ஒரு தாழ்மையை நான் என்ன செய்து அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கொண்டேன். நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆகவே சிந்தை எப்படி இருக்கும் என்றால், இந்த மன மேட்டியும் இருக்கக்கூடாது. சில பேர் அப்படியே பெருமையும் அப்படி பண்ணிக்கிறாங்க. மேட்டிமையானவர்களுக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார். மேட்டிமை வந்துச்சுன்னா கர்த்தர் எங்க இருக்கிறாரு? பக்கத்தை வரவே மாட்டார். மேட்டிமையான சிந்தை உள்ளவர்களுக்கு கர்த்தர் பக்கத்திலே வரமாட்டார். மேட்டிமையானவர்களுக்கு கர்த்தர் தூரமாக இருக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன செய்கிறார்? கிருபை அளிக்கிறார். அதனால நாங்கள் பார்த்ததை சொல்றேன், உண்மையை பேசுறேன். நான் தயவுசெய்து சத்தியத்தையும் சொல்றேன், உண்மையை பேசுறேன். என் கண்ணால் பார்த்ததை என்னை கர்த்தர் உணர்த்தினதை நான் உண்மையை பேசுகிறேன், சத்தியத்தை பேசுகிறேன். ஆகவே தாழ்மையின் சிந்தை நமக்குள்ளே வர வேண்டும். அப்போ இயேசுவோடு கூட இருந்தால் தான் அந்த தாழ்மை. போய் ஒருத்தர் காலை தொடணும், அவங்களுக்கு போய் பணிவிடை செய்யணும், அவங்க நம்ம சபிக்கிறவங்களா இருந்தாலும் அவங்கள போய் ஆசீர்வதிக்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு சிந்தை எண்ணம் வரணும்ல. அப்போ மனசுக்குள்ள அப்போ இயேசுனுடைய சிந்தை சிலுவையில் அடிக்கிறாங்க, சபிக்கிறாங்க. கடவுளா இருந்தால் கீழே இறங்கி வாயா, இப்போ காட்டியா, அற்புதம் செய்ய. இயேசுனா உண்மையா அற்புதம் செய்யா, கீழே இறங்கி வாயான்னு சொல்றாங்க, பரியாசம் பண்றாங்க. அப்போ கடைசி சாகிற வரைக்கும் அந்த சிந்தை அவர்கள் உங்களுக்கு தாழ்மையாக சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். ஆக இயேசுவோடு இருந்தீங்கன்னா நீங்கள் சாகிற வரைக்கும் தாழ்மையின் சிந்தை உள்ளவளாய் மாறிடுவீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா?
கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு வரணும். அலையிலே சோமா, என்ன நமக்கு வரங்களை கொடுத்திருந்தாலும் சரி, என்ன கிஃப்ட்ஸ் இருந்தாலும் சரி, என்ன தாளந்து இருந்தாலும் சரி, என்ன திறமை இருந்தாலும் சரி, என்ன ஆசீர்வாதம் இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நம்முடைய சிந்தை தாழ்மையின் சிந்தையாய் மாற வேண்டும். அலையிலேயே சொல்லுவோமா? அலையிலே சொல்லுவோமா? எந்த நிலையில் இருந்தாலும் நம்முடைய சிந்தை தாழ்மையின் சிந்தையாக கிறிஸ்துவோடு கூட இருந்தால் தான், இயேசுவோடு இருந்தால் தான் இந்த தாழ்மையின் சிந்தை வரும். 6வது காரியம், லூக்கா 16ஆம் அதிகாரம் 19வது வசனம் 25வது வசனம் சொல்லுகிறது. ஆகவே ஐசுரியானை குறித்தும் லாசருவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஐசுரியான் ஒரு பெரிய பணக்காரன், லாசரு ஒரு சாதாரண ஒரு மனுஷன். ஆகவே வேதத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் லாசரு எப்படி தரித்திரன் சொல்லப்பட்டிருக்கிறது. பற்கள் நிறைந்தவனாக ஐசனுடைய வாசலுக்கு, அவன் ரோட்டில் ஐசனுடைய வீட்டில் வாசப்படியில் அவன் படுத்து கிடக்கிறவனாக காணப்படுகிறான். அப்படியே கீழே படித்து பார்த்தீங்கன்னா நாய்கள் வந்து அவன் பருக்களை என்ன செய்து நக்கிற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த நல்ல கவனிங்க, இந்த ஐஸ்வர்யவான் நல்ல பணக்காரனாக இருக்கிறான், நல்லா சாப்பிட்றான், நல்லா ஆகிறான். ஆனால் இவன் சாதாரண மனுஷன், நாய் தான் வந்து நக்குது, பருக்கள் வந்து நாய் நக்குது. ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அவன் அந்த மேசப்படி கீழே தான் உட்கார்ந்துருக்கிறான். ஆனால் இந்த லாசரு தேவனோடு கூட இருந்திருக்கிறான். தேவனோடு கூட இல்லைன்னு சொன்னா ஆபிரகாமுடைய மடியில் அவன் உட்கார்ந்துருக்க முடியாது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அலையிலே சொல்லுவோமா? அலையிலே சொல்லுமா? நீ ஏழையா இருந்தாலும் சரி, ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் சரி, நீ வியாதியா இருந்தாலும் சரி, நீ கேட்பார்பட்ட ஆட்களா இருந்தாலும் சரி, நீ எந்த நிலை இருந்தாலும் சரி, இயேசுவோடு கூட இரு. இயேசுவோடு இருக்கும்போது உன் நிலைமை, உன் சூழ்நிலையை, உன் நிலைமையை இயேசு மாற்றுவார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அலையிலே சொல்லுமா? 2 பேரும் செத்து போனா, 2 பேரும் செத்து போனா. ஒருத்தர் நரகத்துக்கு போனான், ஒருத்தர் பரலோக ஆபிரகாமுடைய மடிக்கு போறான். அப்போ இயேசுவோடு கூட இருக்கும்போது தான் நித்திய வாழ்க்கைக்கு உண்டு. நான் செத்து போனாலும் நீங்கள் செத்து போனாலும் ஃபீஸர் பாக்ஸில் வைப்பீங்க, பாட்டு பாடுவீங்க, மியூசிக்கல் போடுவீங்க, பிரசங்கம் பண்ணி கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுவீங்க, நம்ம எல்லாம் செஞ்சிருவாங்க. ஆனால் பரலோகத்துக்கு போக முடியுமா? இன்னைக்கு கூட ஒரு அம்மாவுக்கு பெத்தே நகரில் 4 மணிக்கு போய் வந்த நம்ம விஜய் அவங்க சிஸ்டர் தாலி எடுத்து ஜோம் பண்ணிட்டு வந்த 4 மணிக்கு. அவங்க சொல்லும்போது அவங்க கணவர் வந்து எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? அவங்க பிள்ளைங்களாம் எப்படி, நான் கேட்டேன், எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? இயேசுவோடு கூட இல்லாமல் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? சபைக்கு வந்துட்டா போக முடியுமா? ஞானஸ்தானம் எடுத்துட்டா போயிட முடியுமா? இல்லை கர்த்தருக்கு தசமங்கள் காணி கொடுத்து ஊழியங்களை தாங்கி பண உதவி செஞ்சா போயிட முடியுமா? போக முடியாது. கர்த்தரோடு கூட இருந்தால் தான் போக முடியும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அலையிலே சொல்லுவோமா? கர்த்தருக்குள்ள இருந்தால் தான் போகும். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் தான் கர்த்தருக்குள்ளே செய்யணும். கர்த்தருக்குள்ள மரிக்கிறவர்கள் தான் பாக்கியவான். ஆகவே கர்த்தரோடு கூட இருந்தால் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும், நீங்கள் வியாதியாக இருந்தாலும் சரி, வருமானம் இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஐஸ்வர்யா இருந்தாலும் சரி, 4 பேருக்கு உதவி செய்கிற நிலையில் இருந்தாலும் சரி, எந்த நிலை இருந்தாலும் இயேசுவோடு கூட இருங்கள். ஆமென். நிலையிலே சொல்லுவோமா? அடுத்த நிலை, 7வது நிலை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். 7வது நிலை 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிப்போம். ஆகவே 7வது நிலை, இயேசுவோடு இருக்கும்போது எல்லாவற்றையும் செய்ய என்ன செய்வார்? பலன் தருவார். எல்லாவற்றையும் செய்ய பலன் தருவார். நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன், பவுலை குறித்து விளக்கி நான் பேசுகிறேன். அவர் சொல்கிறாரு, அவர் நான் அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும்போதே பலமுள்ளவனாக இருக்கிறேன். பலவீனங்களிலும் நிந்தைகளின் நெருக்கங்களின் துன்பங்களையும் எடுக்க நான் ரொம்ப பிரியப்படுறேன்னு சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, நீங்கள் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அப்படி வாசித்து பார்க்கும்போது 11ஆம் அதிகாரத்தில் 22வது வசனம் 28வது வசனம் நீங்கள் படித்து பார்க்கும்போது, தயவுசெய்து எல்லாம் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க, இந்த வசனங்களை புரட்டுவோம். 2 கொரிந்தியர் 11:22, அவர்கள் எபிரேயரா, நானும் எபிரேயர். அவர்கள் இஸ்ரவேலரா, நானும் இஸ்ரவேலர். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா, நானும் ஆபிரகாமின் சந்ததியார். அடுத்த வசனம், அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம் புத்தீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். அடுத்த வசனம், யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன். அடுத்த வசனம், 3 தரம் மில்லர்களால் அடிப்பட்டேன், 1 தரம் கல்லறியுண்டேன்,
3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்புகள் முழுவதும் போக்கினேன். அடுத்த வசனம், அநேக தூரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்கள், கல்லரால் வந்த மோசங்கள், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்கள், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்கள், பட்டணங்களில் உண்டான மோசங்கள், வனாந்தரம் உண்டான மோசங்கள், சமுத்திரத்தில் உண்டான மோசனங்கள், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசனங்கள். 27, ஆகவே பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். 28வது வசனம், இவைகள் எல்லாவற்றையும் இவை முதலான எல்லாவற்றையும் சொல்ற, சபையை குறித்து என்ன செய்ய கவலை நாள்தோறும். அப்போ என்னன்றன்னா பவுலுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா எங்க போனாலும் பிரச்சனை. இன்னும் அவர் சொல்லும்போது சொல்றாரு, நீங்க கொரிந்தியர்ல அப்படியே படிச்சு பார்க்கும்போது சொல்றாரு, என் சரீரத்தை ஒரு என்ன செய்யணும், ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கின்றார். வெளியில தான் பிரச்சனை, பிரயாணத்தில் தான் பிரச்சனை, சொந்த ஜனங்களால் பிரச்சனை, யூதர்களால் பிரச்சனை, எங்க போனாலும் பிரச்சனை, ஆறுகளில் போன பிரச்சனை, கடல்ல போன பிரச்சனை, கப்பல்ல போன பிரச்சனை, பட்டணத்தில் போன பிரச்சனை, தெருக்களில் போன பிரச்சனை, எங்க போனாலும் பிரச்சனை. இந்த பிரச்சனைகள் மத்தியில் அவர் சொல்றாரு, அவருடைய பலவீனங்களை குறித்து சொல்லும்போது, எனக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முள்ளு எப்படின்னு சொன்னா, அது கொட்டும் சாத்தானுடைய தூதன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வியாதியை சொல்றாரு, அந்த வியாதி குறித்து சொல்றாரு, அது கொட்டும் சாத்தானுடைய தூதன். அந்த வலியை பத்தி சொல்றாரு, அந்த சரீரத்துல வியாதி வலியை அது கொட்டும் சாத்தானுடைய தூதன் சொல்றாரு. அந்த அளவுக்கு 24 மணி நேரம் வலி இருக்கு. அந்த வலி அவரை விட்டு போகல. 3 முறை ஜெபம் பண்றாரு. அப்ப ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் பலவீனத்துல என்ன பலனை செய்யும், என் கிருபை உன்னை விட்டு போதும் தான் சொல்றாரு. அந்த வியாதி அவரை அப்போ 24 மணி நேரம் உடம்புக்குள்ள சரீரத்துக்குள்ள வலி இருந்துட்டே இருக்கு. இந்த வழியில் மத்தியில் ஆறுல போனா பிரச்சனை, கடல்ல போன பிரச்சனை, பட்டணத்துல போன பிரச்சனை, இப்படி போன பிரச்சனை, எல்லா இடமும் அவருக்கு பிரச்சனை. அந்த பிரச்சனைகள் மத்தியில தான் அவர் இயேசுவோடு கூட இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். எப்படி திறமா இருந்தாரு? அது 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவர் சொல்றாரு 18ஆம் வசனம், உங்க எல்லாரிலும் நான் அதிகமான பாஷைகள் என்ன செய்கிறேன், நான் பேசுறேன். இதற்காக என் தேவன் என்ன செய்கிறேன். அப்போ அவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில் வழியில் மத்தியில் என்ன பேசுறாரு, என்ன பேசுறாரு? ஏங்க இருக்கிறீங்களா? இருக்கிறீங்கன்னா கையை உயர்த்துங்க. இருக்கிறீங்களா? நிறைய பேர் இல்லை பல கையை உயர்த்த மாட்டீங்க. மா தயவுசெய்து என்ன பாருங்கம்மா. ஐயா என்ன பாருங்க ஐயா, நான் உங்க முகத்தை பார்க்குறேன் ஐயா. தயவுசு அம்மா என்ன பிள்ளைங்களை என்ன பாருங்க, தயவுசெய்து என்ன பாருங்க. அப்போ அவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில் என்ன பேசுறாரு, என்ன பேசுற? சரி நீங்க பக்கத்துல அதை கேளுங்க, என்னம்மா பேசுறான்னு கேளுங்களேன். என்ன என்ன பாஷை பேசுறாரு, என்ன பாஷை பேசுறாரு? ஐயா சுதா நம்ம சிஸ்டர் கேளுங்களேன் ஐயா. ஐயா குலசேகரன் ஐயா அவர்கிட்ட கேளுங்க ஐயா. என்னங்க ஐயா பேச மாட்டீங்க? தம்பி மார்னிங் பிரதர் பேசுங்க. என்ன பாஷை பேசுறாரு? சரிங்க, அதை பாருங்க. 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்துக்கு வாங்க. அப்போ வியாதி உடம்புல 24 மணி வலி இருக்கு. நல்லா கவனிங்க, 24 வலி இருக்கு, 24 மணி நேரம் வலி இருக்கு. அந்த வலி கொட்டும் சாத்தானுடைய தூதன் சொல்றாரு, எங்க போனாலும் பிரச்சனை, அவமானம், பசி, பட்டினி, நிர்வாணம், சிறைச்சாலை, எங்க போனாலும் உபத்திரம். அந்த உபத்திரத்தின் மத்தியில் என்ன செய்யறாரு? உங்க எல்லாரையும் பார்க்கல அதிகமான பாஷையில் என்ன செய்யற? அப்படி பேசினா யார்கிட்ட? மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில். அப்போ எல்லா பிரச்சனையின் மத்தியிலும் அவர் இயேசுவோடு கூட இருந்தார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? உங்களால் என்னால் இருக்க முடியுமா? இயேசுவோட இருக்க முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? நிறைய பேர் இங்கே யோசிக்கிறீங்க, முடியுமா முடியாதா? என்ன 2வது வசனம் சொல்றது, அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அப்ப தேவனிடத்துல பேச பேச பேச, அது 14ஆம் அதிகாரத்துல 4வது வசனம் சொல்றது, அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தின செய்கிறான். ஆக சரீரத்துல வியாதி, முடமும் முடியல, இப்படி போன பிரச்சனை, அப்படி போன பிரச்சனை, அப்படி போன பிரச்சனை, விசுவாசம் அப்படியே தளருது, விசுவாசம் ஆட்டம் கொடுக்குது, விசுவாசத்துல எழும்ப முடியல. ஒண்ணு போனா இன்னொரு பிரச்சனை, ஒண்ணு போனா இன்னொரு பிரச்சனை, ஒண்ணு போனா இன்னொரு பிரச்சனை, விசுவாசம் தடுமாறுது. அந்த விசுவாசம் தடுமாறும் போது அந்நிய பாஷைகளை பேசிட்டே இருக்கும்போது உள்ள இருந்து ஒரு பக்தி வெளி ஒரு, இல்ல பயப்படாத நான் கூட இருக்கிறேன்னு உள்ள இருந்து ஒரு வார்த்தை வருது. அந்த வார்த்தை அந்த பிரச்சனை மத்தியில் இயேசுவோட நிக்க வைக்குது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா.
அதனால் இன்றைக்கு இயேசுவோடு கூட இருக்க முடியும். நான் மறுபடியும் தாழ்மையாக உங்கள்கிட்ட சொல்கிறேன், அபிஷேகம் மற்றவங்களாம் தமிழில் பேசாதீங்க, நிறைய அந்நிய பாஷைகளை பேசுது. அதுக்குன்னு ரொம்ப வாயுத்தம் ரொம்ப சத்தமெல்லாம் கத்தெல்லாம் கூடாது. உங்கள் காது கேட்குற அளவுக்கு சத்தத்தை உயர்த்தி என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். நீங்கள் பேசி பாருங்க ஐயா. நீங்கள் வேலைன்னு ஓடுறீங்க, வருமா பிஸ்னஸ் நான் சொல்கிறேன், பைபிள் வச்சு சொல்கிறேன், நீங்கள் மணிக்கணக்கில் பேசி பாருங்கள், உங்கள் வியாபாரம் தழைக்க செய்யும், உங்களை தேடி ஆசீர்வாதம் வரும், உங்கள் பலவீனெல்லாம் மாறும். நான் சொல்கிறேன், உங்களை விசுவாசத்தில் நெருப்பு அக்கினியாக நீங்கள் எழும்புவீங்க கைகளை உயர்த்தி. ஆமாம், நல்லே சொல்லுமா. அந்நிய பாஷைகளை பேச பேச பாவம் என்னை விட்டு போகுது தவிர நான் பாவத்திற்குள்ளே போகல, பாவம் என்னை விட்டு தானாக வெளியேறுகிறது. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவோம். அலையிலே சொல்லுவோமா, அலையிலே சொல்லுவோமா. அதனால இந்த அபிஷேகத்துக்குள்ள இருக்க வேண்டும், அந்த அனல் அந்த நெருப்புக்குள்ள இருக்க வேண்டும், அந்த அக்கினிக்குள்ள இருக்க வேண்டும். சபை அக்கினியாக மாற வேண்டும். குத்துவிளக்கு ஆசாரியம் கொடுத்த குத்துவிளக்கு இதே சபையில் தான் அண்ணன் பண்ணார். குத்துவிளக்கு எரிஞ்சிட்டே இருக்கணும், அந்த குத்துவிளக்கு அணையக்கூடாது. ஆகவே குத்துவிளக்கு எரிஞ்சு கொண்டே இருக்க வேண்டும். அந்த நீங்கள் அதை நீங்கள் என்ன பார்க்குறீங்க? வெளிப்படுத்தியல் 1ஆம் அதிகாரம். அப்போ யாரை பார்க்குறாரு? குத்துவிளக்கு மத்தியில் யாரை பார்க்குறாரு? மனுஷகுமாரனுக்கு ஒப்பாருன்னு கண்டென்ட் சொல்கிறார். அப்படி கீழே அவருடைய பாதங்களை சொல்கிறாரு, சிரசை சொல்கிறாரு, பாதங்களை சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு வரும்போது 18ஆம் வசனம் சொல்கிறாரு, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன்னு சொல்கிறார். அப்படியே படிச்சுட்டு வரும்போது 20வது வசனம் சொல்கிறாரு, என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் புத்துகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். அந்த நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7. அப்போ சபை என்ன செய்யணும்? எரிஞ்சிட்டே இருக்கணும். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவோம். அலையிலே சொல்லுவோமா, அலையிலே சொல்லுவோமா. இன்னைக்கு 2ஆம் அதிகாரம், அது எபேசு 2 வெளிப்படுத்தல் 2:1 கூட படிச்சு பாருங்க. எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களையும் தம்முடைய கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்கின் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவதுன்றார். அப்போ அந்த குத்து விளக்கு எரியும் போது நீ அந்நிய பாஷை பேசிட்டே இருக்கும்போது உன் கூடவே இயேசு உலாவுவார். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவோம். அலையிலே சொல்லுமா, அலையிலே சொல்லுமா. ஆக எங்கே போனாலும் நீ அந்நிய பாஷை பேசிட்டே இருக்கும்போது நீ கையை வைக்க மாட்ட, உன் கைக்குள்ளே இயேசுடைய கை வெளிப்படும். கைகளை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். அலையிலே சொல்லுவோமா, அலையிலே சொல்லுவோமா. ஆகவே ஆண்டவர் அப்போ அந்த அதெல்லாம் பவுல் சொல்றாரு. பவுலுடைய கச்சையை போடுறாரு, அப்படியே சுகமாறாங்க. பவுலுடைய கச்சையில ஒரு அபிஷேகம் வர. ஏன்னா அவர் சொல்றாரு, உங்க எல்லாரை பார்க்கிலும். அதெல்லாம் சொல்றாரு அங்க 2 கொரிந்தியர்ல 12:10 அதெல்லாம் சொல்றாரு, நான் என்ன நெருக்கங்களை விரும்புகிறேன், உபத்திரங்களை விரும்புகிறேன், இதன் மேல நான் பிரியமா இருக்கிறேன். கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன்னு சொல்றார். அடுத்த வசனம் நீங்க பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா 5வது 12ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 12:5. அவர் சொல்றாரு, என்னை குறித்து அண்டர்லைன் பண்ணுங்க. என்னை குறித்து, என் பலவீனங்களே அன்றி வேற ஒன்றில் என்ன செய்ய மாட்டேன், மேன்மை பாரு. என்ன சொல்றேன்னா, நான் போகும்போது எனக்கு உபத்திரம் வருது, சிறைச்சாலை வருது, பசி வருது, பட்டினி வருது, துன்பம் வருது, ஆறுல போன நாசமோசம் வருது, எல்லாம் வருது, நெருக்கம் வருது, எல்லாம் வருது. அதன் மத்தியில் இயேசு என்ன நடத்துறாரு? ஆண்டவர் என்ன தப்பு வைக்கிறாரு, ஆண்டவர் என்ன போஷிக்கிறாரு. பலவீனங்களை குறித்து மேன்மை பாரு அப்படின்னா, என் பலவீனமான ஆள் நானு, உட்கார்ந்தா எழுந்திருக்க முடியாத ஆள் நானு, உட்கார்ந்தா எழுந்திருக்க முடியாது. அதான் உண்மையான ஃபேக்ட், அதுதான் உண்மையான நிலைமை. அந்த பலவீனமான ஆளை உட்கார்ந்து எழுந்திருக்க முடியாதால என்ன ஓட வைக்கிறாரு, பேச வைக்கிறாரு, நடத்துகிறாரு. பலவீனங்களை குறித்து. ஏன்னா அவர் இயேசுவோடு கூட இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா சொல்லுவோமா. அப்ப இயேசுவோட நல்ல அந்நிய பாஷைகளை பேச வேண்டும். அந்த பிரைட்ஸில் வாங்க. நீங்க எல்லா நிலைமையிலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா வியாதிகளிலும், எல்லா சின்ன வலி கூட நம்ம சொல்றோம், வலிக்குதுன்னு சொல்றோம். நீங்கள் அந்நிய பாஷையில் பேசிட்டே இருங்க. நீங்கள் வலியை பற்றி சொல்ல மாட்டீங்க, வலிக்குது தான். அந்த வழியில் கர்த்தர் என்னை நடத்துகிறான்னு சொல்லுவீங்க. இப்படி சொல்லுவேன், தலை வலிக்குது தான்,
தலைவலிக்கு தான். அந்நிய பாஷை பேசிட்டே இருந்தீங்கன்னா சொல்ல தலைவலிக்கு தான். இந்த தலைவலியில் கர்த்தர் என்னை நடத்துகிறாருன்னு சொல்லுவீங்க. இப்படி கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்க. இப்படி நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது நீங்கள் கொஞ்ச நேரத்தில் பரிசுத்த ஆவியில் நிரம்பிடுவீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நான் நிறைவு செய்கிறேன். இயேசுவோடு இருங்கள். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம். ஆகவே கடைசியாக இயேசுவோடு இருங்கள் சொல்லும்போது, இயேசுவோடு இருந்தவர்கள் என்ன செய்தார்கள்? சீஷர்களாக மாறினார்கள். இயேசு சொன்ன சுவிசேஷத்தை ஊழியம் செய்கிறவர்களாக மாறினார்கள். ஊழியம் செய்கிறவர்கள் சபையை கட்டினார்கள். சபையை கட்டினவர்கள் இயேசுவை போலவே ஊழியத்தில் இயேசு எப்படி ஊழியம் செய்தாரோ, எப்படி அற்புதம் நடந்ததோ, அதே அற்புதம் இயேசு மரித்து உயிர் தெழுந்த பிறகு, பரிசுத்த ஆவினால் பெந்தகோஸ்தே நாட்களே பரிசுத்த ஆவின் ஊற்றப்பட்ட பிறகு, சபையை ஸ்தாபித்தப்பட்ட பிறகு, இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் இயேசுவை போலவே மாறிவிட்டார்கள். அப்ப ஏந்துடுறாங்கன்னா சப்பானி ஏஞ்சிட்டான். இல்லையிலே சொல்லுவோமா? பாடை நிறுத்துறாங்க, உயிரோடு எழுந்திருக்கிறான். இயேசுவை போல மாறி இயேசுவோடு கூட இருந்தா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், குருடர்கள் பார்வடைவார்கள், சப்பானிகள் நடப்பார்கள், செவிடுகள் காதுகளை திறப்பார். அல்லேலூயா சொல்லுமா? இயேசுவோடு இருந்தால் நீங்களும் ஊழியம் செய்வீர்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுமா? கடைசியாக ஒரு வசனம் மார்க் 16:20 சொல்லுகிறது. ஆகவே அவர்கள் சீஷர்களோடு கூட இயேசு இருந்தார். ஆக பாருங்க, அவர்களோடு கூட இருந்தார். உபதேசம் மார்க் 16:20. அவர்கள் கூடவே இருந்து கிரியை நடைபெற்று அடையாளங்களை செய்து வசனங்களை என்ன செய்தார்? உறுதிப்படுத்தினார். ஆகவே இயேசு கூடவே இருந்து கடைசி யாரோடு கூட இருக்கிறோமோ அவங்கள போல தான் மாறுவோம். நீங்கள் இயேசுவோடு இருந்தீங்கன்னா நீங்கள் சபையை கட்டுற ஆளாக மாறிடுவீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் இயேசுவோடு இருந்தால் ஊழியம் செய்கிற ஆளாக மாறிடுவீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் இயேசுவோடு இருந்தால் ஆத்துமா பாரமுடையவர்களாக மாறிடுவீங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் இயேசுவோடு இருந்தால் சபையை கட்டுவதற்கு பிரயாசப்படுவீர்கள். இயேசுவோடு இருக்கிறவர்கள் தான் இயேசுவை போல மாற முடியும். அவருடைய சிந்தை வரும், அவருடைய தரிசனம் வரும், அவருடைய திட்டம் வரும், அவருடைய பாரம் வரும். ஆகவே சீஷர்களோடு இருந்தார்கள். சீஷர்கள் இயேசுவோடு இருந்தார்கள். சீஷர்களோடு இருந்து கிரியை செய்தார். வசனங்களை உறுதிப்படுத்தி அவர்கள் போகிற இடத்தெல்லாம் வசனங்களை உறுதிப்படுத்தி ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்லுவோமா? எல்லாம் எழுந்து நிற்போம், கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எத்தனை பேர் இயேசுவோடு இருக்க விரும்புகிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. சீக்கிரமாக எழுந்துடுங்க. ஒரு 2 நிமிஷம் தான் இருக்குது. ஜெபம் பண்ணிடலாம். அதில் சின்ன ஜெபம் எல்லாம் கண்களை மூடி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஓ ராஃபா லாதா லா ஷீலா வந்தாரா துரவலா ஓ ரவலா அந்தரா நீ ஆத்ரா அனியா ஓ ரதானா லீமாலா ஷிபலி ஆக்காமலா எல்லாம் கண்களை மூடி சின்ன பிள்ளைங்கள்லாம் சொல்லுங்கள், இயேசுவே உம்மோடு இருக்க நான் விரும்புகிறேன்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மனுஷனோடு இருந்தீங்கன்னா மனுஷனை போல மாறிடுவீங்க. ஆகவே கோல் சொல்கிறவங்களோட இருந்தால் கோல் சொல்கிற மாதிரி மாறிடுவீங்க. ஆகவே திட்டுறவங்கள இருந்தால் கெட்டவங்க அவங்களோட மாறிடுவீங்க. அவர் குடிக்கிறவங்களோ அவங்களோடு மாறிடுவீங்க. உலகத்திலிருந்து பிரிந்து வாழுங்க, இயேசுவுக்காக வாழுங்க, இயேசுவோடு கூட இருங்க. இயேசுவோடு கூட இருந்தீங்கன்னா அவரை போலவே மாறிடுவீங்க. ஓ ஹல்லேலூயா. பேதுரு நடந்து போகும்போது நிழல் பட்டெல்லாம் குணமடைந்தார்கள். அதே வல்லமை ஆவியானவர் நம் மத்தியில் இருக்கிறார். அதே கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். அதே ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். இயேசுவோடு கூட இருங்கள். எல்லாம் கண்களை மூடி ஜெபம் அல்லாமா, சின்ன ஜெபம் அல்லாமா, எல்லாம் ஸ்தோத்திரம் அல்லாமா. Praise the Lord. Hallelujah. Rafa ratara urafa la shaba la tala ribala urata நல்ல அபிஷேகம் பெற்றவங்கலாம் அந்நிய பாஷை ஒரு நிமிஷம் நல்லா பேசுங்க. உராஃபா லா தாரா ரிமாலா ஷபா லா தாலா உராதானா ரிமாலா அந்தரா திரபல அந்தரா உரபல அக்கமாலா துரபல அந்தரா நியாத்ரா நியா. இப்பயாவது பேசுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. உராஃபா எப்போ வேணாலும் பேசலாம், எப்போ வேணாலும் நிறுத்தலாம். கர்த்தரோடு கூட பேசுங்க. அபிஷேகம் பெறாதவங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவோடு கூட இருங்க. இயேசுனுடைய பாதத்தில் இருங்க. இயேசுவோடு அமர்ந்துருங்க. கர்த்தரை தேடுங்க தேடுங்க தேடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுவார். ஒராஃபா லா தாலா. இயேசுவோடு நிலைத்திருங்க. உங்களை ஆவிக்குரிய வரங்கு பெற்றவர்களாக மாற்றுவார். இயேசுவோடு கூட இருங்க. ஒராஃபா லா ஷபால். எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும் ஆண்டவர் உங்களுக்கு ஓடு கூட இருப்பார். பவுலோடு கூட இருந்தார். பவுலை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு பலன் உண்டுன்னு சொல்றார்.
நான் ஓட்டத்தை ஓடி என் விசுவாசத்தை நான் நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். ஏன்னா அவர் அந்நிய பாஷைகளை பேசினார், இயேசுவோடு கூட இருந்தார், இயேசுவோடு கூட நடந்தார். அவருடைய பலவீனத்தில் ஆண்டவருடைய பலன் பூரணமாய் விளங்கினது. இயேசுவோடு கூட இந்த சீஷைகள் எழும்பினார்கள். பட்டணந்தோறும் சமரியா போனாங்க, எருசலேம் போனாங்க, கொரிந்துக்கு போனாங்க, கலாத்தியா போனாங்க, தெசலோனிகா போனாங்க. போன இடம்லாம் அற்புதம் நடந்தது. போன இடம்லாம் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. போன இடமெல்லாம் சீஷர்களாய் மாறினார்கள், சபையை கட்டினார்கள், அற்புதம் நடந்தது. ஏன்னா இயேசுவோடு கூட இருந்தார்கள். சப்பானியை பார்த்து எழுந்து நட. கர்த்தருடைய நாமத்தில் சொல்ற வெள்ளியும் பொன்னியாட்ட இல்ல, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நடணும். அவன் எழும்பினான். ஒரு வல்லமை இறங்குவதாக, ஒரு அக்கினி இறங்குவதாக, ஒரு மகிமை இறங்குவதாக, ஒரு எழுப்புதோ ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்குவதாக, ஒவ்வொரு மேலும் ஊற்றுவீராக. இவர்கள் இயேசுவோடு கூட இருப்பார்களாக. ஓ ராஃபா, இந்த புதிய மாசத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. ஓ ராஃபா லா ரீபாலா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடப்பதாக. லாசரு உயிரோடு எழுந்தானே, ஓ பாதத்தில் உட்கார்ந்திருக்க வீட்டுக்கு அற்புதம் நடந்ததே. ஓ ஜெபிக்கிற வீட்டில் ஆண்டவருடைய அக்கினி இறங்கி வந்ததே, அற்புதம் நடந்ததே. ஷபாலா பாலா தாலா ரீபாலா உர்ரா தாலா சந்தாரா தாலா ரீபாலா துரபலா அந்தரா அதிரபலவா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுங்க. பிதாவே, உம்முடைய மக்களை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. உம்மோடு கூட அவர்கள் இருப்பார்களாக, உம்மோடு கூட வாழ்வார்களாக, உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருப்பார்களாக, உம்மை தேடுவார்களாக, உம்மோடு அவர்கள் நடப்பார்களாக என்று நம் பிளஸ் பண்ணுகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரையும் சிறியோரையும் பெரியோரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.